வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு டாபிக் பற்றி பேசலான்னு வந்திருக்கேன். என்ன டாபிக்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச, ரொம்ப பிடிச்ச, ரொம்ப அழகான ஒரு டாபிக், நட்பு, ஃப்ரெண்டு. எல்லாருக்கும் பிடிக்குதானே? யாருக்கு பிடிக்காது இந்த உலகத்தில்? குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும், சின்ன குயல், புழு, பூச்சி, எல்லாருக்கும் இருக்குங்க. எந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் நட்புன்னு இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதை பற்றி தான் பேசணும் வந்திருக்கேன். நட்பு, ஃப்ரெண்ட், ஓகேங்களா? அது நமக்குள்ள, மனுஷனுக்குள்ளே எப்படி இருக்குன்னு மட்டும் நான் பற்றி பேசுகிறேன். ஏன்னா மற்றவங்களை பற்றி நமக்கு தெரியாது இல்லையா? சரி, ஓகே. நட்பு நட்பு மனுஷ வாழ்க்கையோட ஒரு மிக 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 அழகான ஒரு உறவு நட்பு தாங்க. அது இரத்த தொடர்புல வர்ற ஒரு விஷயம் இல்லைங்க நட்பு. அது இதயத்திலேருந்து வர்ற ஒரு விஷயந்தான் நட்பு. ஒரு உண்மையான நண்பன் நம்மளோட சந்தோஷத்தில் மட்டும் இல்லாமல், துக்கமாக இருந்தாலும் நம்ம கூடவே துணையாக இருப்பான். ஸோ இதுக்கு நிறைய பேர் மேற்கோள்கள் சொல்லியிருக்காங்க. இலக்கியங்கள், நிறைய லிட்ரேச்சர்ஸ் நிறைய இருக்குது, சரிங்களா? நான் இதில் கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், திருக்குறள், நிறைய நட்பை பற்றி சொல்கிற சிறப்பான விஷயங்கள் நிறைய இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு திருக்குறள் மட்டும் இங்கே உங்ககிட்ட சொல்லிக்க ஆசைப்படுறேன். உண்மையில் நட்பது நட்பு, மற்றொன்று கண்மாய் யாழும் செயல். உண்மையில் நிலைத்திருப்பதே நட்பு, போலித்தனமானது நட்பு இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதுதான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அந்த திருக்குறளில், சரிங்களா? எப்பயுமே ஒரு நட்பு நம்பிக்கையானது தான் நட்பு. ஒருத்தவங்க மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, அதுதான் நட்பு. எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கை வச்சுருக்கீங்களோ அதுதான் உங்கள் மேலே நீங்கள் வச்சுருக்க நட்போட, உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கான அர்த்தம் எல்லாமே அதுதான். அந்த நம்பிக்கை தான் அந்த நட்பு, சரிங்களா? போலித்தனமாக உங்ககிட்ட நிறைய பேர் இருப்பாங்க. ஆஃபீஸில் இருக்கலாம், சும்மா போகிற போக்கில் நிறைய பேர் பார்க்குறவங்க போகிறவங்க இருப்பாங்க. நிறைய பேர் இருக்கு, இஸ் மை ஃப்ரெண்டா, இஸ் மை ஃப்ரெண்ட், அவன் நண்பன்டா அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். யார் ஒருத்தன் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு, உங்களை நம்பி ஒவ்வொரு விஷயத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணி, உங்கள்கிட்ட சொல்லி உங்ககிட்ட ஒரு தீர்வு கிடைக்கும், நமக்குள்ளே பேசலாம்டா, நம்ம ரெண்டு பேரும் பேசினா சில விஷயங்கள் மாறும்டா, நான் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்லி இருக்கானோ அவன் தாங்க உண்மை நண்பன். சும்மா போகிற போக்கில் ஏதாவது சரி நண்பன்டா, ஓகேடா, நான் நட்பு, ஈஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ரா அப்படின்னு சொல்கிறதான் அது சும்மா நட்புன்னு. அது நட்புன்னு எனக்கு தெரியல, அது என்னன்னு தெரியலங்க. அது பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்க முடியாது. இட்ஸ் லைக் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட், இட்ஸ் அ கோலீக், என்ன வேணால் இருக்கலாம். அது ஃப்ரெண்ட், ஜஸ்ட் லைக் எ ஃப்ரெண்ட். ஆனால் ஒரு உண்மையான நண்பன்றவன், ஒரு உண்மையான நம்பிக்கை உள்ளவன் தான் நண்பனாக இருக்க முடியும், சரிங்களா? அதேமாதிரி ஒரு நல்ல நண்பன் எப்பயுமே நம்மளை எப்பயுமே இது பண்ணிட்டு ஊக்குவிச்சுட்டே இருப்பாங்க. நம்ம கஷ்டத்தெல்லாம் மறக்க வச்சுருவோம். ஒரு உண்மையான நண்பன் நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு நட்பு. அந்த உண்மையான நண்பன் நம்ம வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சொத்துங்க, சரிங்களா? ஆனால் எப்பயுமே நட்பை நம்ம வாழ்க்கையில் மறைஞ்சே போகாத, அழிக்கவே முடியாத ஒரு செல்வத்தோட கம்பேர் பண்ணலாமான்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு போயிடும். எதோடையும் கம்பேர் பண்ண முடியாதுங்க. அது என்றைக்குமே அது ஒரு நம்ம லைஃப் டைம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நட்பு லைஃப் டைம் ஒரு கேரண்டீட் கொடுக்குற ஒரு விஷயம் நட்பு, சரிங்களா? அது எப்பயுமே நம்ம வாழ்க்கையில் உண்மையாக நட்பை வளர்த்துக்கணும், அது பாதுகாத்துக்கணும். ஸோ பி அ ஃப்ரெண்ட், குட் ஃப்ரெண்ட். நம்பிக்கையுள்ள நண்பனாக இருங்க. நம்பிக்கையுள்ள நண்பிகளான்னு தெரிலங்க, தமிழ் இருந்து பழகுங்க, நண்பர்களாக இருங்க, நட்புடன் இருங்க. நன்றிங்க, வணக்கம்.